ரீசெண்டா ஒரு மாநாடு, இளைஞர் மாநாடு மாதிரி நடத்தினாங்க. எப்படி? இளைஞர் மாநாடு மாதிரி. அங்க ஆனா இளைஞர்களே இருக்க மாட்டாங்க. ஆனா அங்க ஒரு இளைஞர் இருக்காரு. அவங்க அப்பா பையன், அவங்க 2 இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டில். அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, மாநாடு போட்டு இளம் பெரியாராம். யாருப்பா இளம் பெரியாரு? பெரியாரோட வரலாறு தெரியுமா? பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு? மழையில படிக்க கொடுத்தா? இதே ஈரோட்டில் மண்ணில் எத்தனை சொற்பொழிவுகள், எத்தனை மாநாடு, எத்தனை உழைப்பு, 70 வருட உழைப்பு. அந்த 70 வருட உழைப்பை சிதைக்கிற மாதிரி இளம் பெரியார்னு சொல்றீங்களே உங்க மகனுக்கு, இதுவா ஆட்சி? திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிட்டு இருக்கிறது? பெரியாரை அவமானப்படுத்தும் பொழுது இதே உங்க மகன் 5 வருஷத்துக்கு முன்னாடி சினிமால சமூக நீதினா என்னன்னு கொஸ்டின் கேட்டார். சமூக நீதி தெரியாதவரை இளம் பெரியாராம். யாருங்க இங்க இளம் பெரியார்? மக்கள் கிட்ட நம்ம கேட்கிறோம், யாரு இங்க இளம் பெரியார்? நீங்க சொல்லுங்க, யாருங்க இளம் பெரியார்? பெரியார் அவர்களுக்கு முன்பு ஒரு தலைவர் இன்னும் உருவாகவில்லை, எதிர்காலத்திலும் உருவாக்கப்பட முடியாது. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மரியாதை பெரியார் அவர்களுக்கு. இப்போ உங்களுக்கு என்ன அதுல சந்தேகம்? அது அவர் சொல்றது அவர் உரிமை. சொன்னது யாரை கேட்கணும்? யார் சொன்னாரோ அவரை கேட்கணும். வெறும் பெரியாரில் அவருக்கு உரிமை உண்டு, அதுக்குரிய தகுதியும் அவர் சொன்னதில் தப்பு இல்லை. ஏன்னு கேட்டால், எங்களுக்கு பெரியாருங்கிறது ஒரு நபர் இல்லை, அவர் தாடி தடி இதை வச்சது இல்லை, தத்துவம். அந்த தத்துவத்தை ஒரு இளைய தலைவர் மிக முக்கியமாக இவரோடு முடிந்து விடும் என்று நினைத்த நேரத்தில், இவரோடு அல்ல வேரோடு உங்களை அழிப்பது வரையில நாங்கள் தயார் என்று இளையவர் ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதுதான் பெரியார். பெரியார் யார் வேணாலும் பெரியார் ஆகலாம், எப்போ? கொள்கையை சொன்னார். ஆகவே வாலிப பெரியார்னு ஆசை தம்பியை சொல்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஆசை தம்பின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? உங்களே தான் தனிப்பட்ட உலகங்கள் எந்த ஊடகத்தை வைத்து இந்த சிண்டு முடிகிற வேலையை செய்யலான்னு எங்ககிட்ட வந்திருக்கீங்களா? வராது. இது ரெட்டக்குழல். இந்த கத்திரிக்கோள் யாராவது நடுவில் விட்டா ஆபத்து, அவ்வளோதான். அதனால் நாட்டு பிரச்சனையிலே இதுதான் மிக முக்கியமான பிரச்சனையா. இப்போ இளம்பெரியார் ஆயிட்டாரா, முத்தலம் பெரிய வாலிப பெரியார்னு ஆசை தம்பிக்கு நேராக கூப்பிட்ட நேரத்தில் பெரியாரே இருந்தாரே. இல்லை ஐயோ நான் உங்களுக்கு மேலே பேட்டன்ட் ரைட் எனக்கு தான், ஆகவே உங்களுக்கு வழக்கு போடுறேன்னு எங்கேயாவது போயிருக்காரா? அதனால் தயவு செய்து ஊடகத்தினுடைய தரத்தை உயர்த்து கொள்ளட்டும் ஊடகங்கள். இதை வைத்துக்கொண்டு வேற ஏதோ இது பிரச்சனையே நாட்டில் இல்லாத உலகத்தில் பிரச்சனை, உயிர் போகிற பிரச்சனை இருக்குது, அதை விட்டு அவர் இளம்பெரியார்னு சொல்லிட்டாருன்னா அதை பற்றி என்ன இருக்குப்பா? மிக முக்கியமாக இன்னொன்று சொல்கிறாங்க, வாழும் பெரியார்னு சொல்கிறாரு ஒருத்தரை பார்த்து. உடனே சொல்கிறதா பெரியார் இப்போ செத்து போயிட்டாரையா, இவர் தான் வாழ்கிறாரா அப்படின்னு குதர்க்கமான கேள்வி கேட்குறதா? அவே தான். வேறு ஏதாவது செய்திகள் சிந்திக்க முடியலன்றதுக்காக தான் எங்களுக்கு சிண்டு இல்லை, அதனால முடியாது. மிக முக்கியம். நன்றியோட. அப்புறம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.